சுடிதாருக்கு சைடு ஓப்பன் நீட்டாக தைச்சிடலாமா? சைடில் நீங்கள் எத்தனை தையல் போட்டாலும் லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்த ஒரே இடமா நிப்பாட்டுங்க. இப்படி நிப்பாட்டினா தான் சைடில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக நம்ம முடிகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலேருந்தே ஒரு தையல் தான் இருக்கணும், 2-3 தையல் இருக்கக்கூடாது. நான் சைடில் மடித்து தைக்க 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நான் அதனால் 1/2 இன்ச்சாக 2 தடவை மடிச்சுட்டு ஓரத்துலேயே தைக்கிறேன். இது எல்லாமே சும்மா மடித்து தைக்கிற மாதிரி தான். இப்படி மடித்து தைச்சிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் சைடு ஓப்பன் வர்ற இடம் வருமா பக்கத்தில், அப்போ போகும்போது ஸ்லோவாக பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கரெக்டாக விரித்து விடணும். ஓகேவா? அங்கே எந்த துணியும் மடங்கி இல்லாமல் எல்லாம் இழுத்து விட்டுட்டு கரெக்டாக எவ்வளோக்கு மடிக்கணுன்றதை பார்த்து இப்போ மடிக்க போகிறீங்க. ஓகேவா? மடிச்சுட்டு நம்ம நேராக ஒரு தையலை போடுறோம். நம்ம சைடு ஓப்பன் முடிகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த விட 1/2 இன்ச்சு மேலே, என் கை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 1/2 இன்ச்சு மேலே வரைக்கும் நேராக தைக்க போகிறோம். தைச்சு ஊசியே எடுக்கக்கூடாது, ஊசி உள்ளே தான் இருக்கணும். ஃபூட்டரை மட்டும் தூக்கி விட்டுறீங்க. தூக்கி விட்டு துணியை திருப்பிக்கிறீங்க உங்கள் பக்கமாக. திருப்பிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க துணி இருக்கா, எந்த சுருக்கமும் இல்லாமல் 2 மடக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, செகண்ட் ஒரு மடக்கு மடக்கிட்டு அதே மாதிரி நேராக ஒரு தையல் ஊசியை குத்திட்டு திருப்புறீங்க. திருப்பிட்டு ஓரத்துலேயே ஒரு தையல். இந்த தையல் போட்டதுக்கப்புறமா நடுவுலையும் ஒரு தையலை போட்டுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் நம்ம தைக்கிறது பா ஷேப்பில் தைக்கிறோம். அப்புறமா எடுத்துட்டு வெளிப்பக்கம் பார்த்து வி ஷேப்பில் தைச்சிக்க போகிறீங்க.